வணக்கங்கய்யா. இப்போ வந்து எல்லா ஆன்மீக பாதையிலையும் நம்ம உடம்புல மனசில்ல, அது எல்லாத்தையுமே நெக்லெக்ட் பண்ணணும். மனசுங்கிறத வந்து தாண்டி போகணும் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. ஆனா நீங்க மட்டும் மனம்தான் வந்து ஒரு கோர் பாயிண்ட்டு. மனசுல வச்சு தான் வந்து எல்லாமே வந்து நீங்க உங்களோட இந்த பாதையே வந்து இந்த புரிதலே வந்து இருக்கு. ஸோ அந்த இடத்த நீங்க எப்படி டிரைவ் பண்ணீங்க? அதுக்கு மனசுக்கு தான் அந்த இடத்துல முக்கியத்துவம் இருக்கு அப்படிங்கிறது எதனால நீங்க சொல்றீங்க? நமக்கு எது தெரிஞ்சாலுமே மனசு மூலமாக தான் தெரிய முடியும். மனதினுடைய அனுபவம் மட்டும்தான் நமக்கே தெரியும். உடல் நீட்டு இருக்குன்னு நம்ம பேருக்கு தான் சொல்கிறோம். உடல் இருக்கிறதே கூட மனசு மூலமாக தான் நமக்கு தருது. மனசு ஆப்ரேட் பண்ணலைன்னு சொன்னால் உடல் இருக்கிறது கூட தெரியாது. அப்போ நம்ம எதை தெரிஞ்சுக்கிட்டானாலும் மனசு மூலமாக தான் தெரிஞ்சுக்கிடுறோம். அதனால் மனசு ஒன்று தான் ரோல் எடுக்குது. அந்த மனசு வந்து ஆன்மாவை காட்டாது. ஆனால் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் பேசிக்காக இருக்கக்கூடிய எனர்ஜி தான் ஆன்மாங்கிறது சொல்லப்படுது. அதனால் ஆன்மாவை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம உணரவே முடியாது. ஆனால் என்னதுன்னா இப்போ மனசு தான் நமக்கு எல்லாம் தெரியுங்கும்போது நம்ம மனசுக்குள்ளேயே ஏதோ ஒன்று நம்ம அடையணுங்கிற மாதிரி ஒரு நிலைமை இருந்ததுன்னு சொன்னால் அந்த மனசுடைய இயற்கையான தன்மை வந்து எவர் நியூங்கிற மாதிரி ஒரு தன்மையில் தான் இருந்துகிட்ருக்கு. ஒரு வினாடி இருக்கிற மனசு அடுத்த வினாடி இருக்காது. அப்போ அது வந்து வரணும், இருக்குன்னு சொல்லணும், இல்லைன்னு சொல்லணுங்கிற அளவில் ஒரு ஆறு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ ஆறு வந்து இருக்குதானா இருக்குது, இல்லைன்னா இல்லை, ரெண்டும் அது கலந்த ஒரு தன்மையாக இருக்குது. அதே மாதிரி நம்ம மனசும் வந்து ஒரு ஆறாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் நம்ம எதை தெரிஞ்சுக்கிட்டானாலும் மனசை தான் தெரிஞ்சுக்கிறோம். எதையாவது தெரியணும்னு நினச்சாலும் மனசு வச்சு தான் தெரியணும். ஆனால் மனசு வச்சு தெரியறதா இருந்தால் எது தெரிஞ்சாலும் அது மனசை தான் தெரிய முடியும். அதனால் நம்ம ஆன்மானிட்டு ஒன்று தனியாக நம்ம தெரிஞ்சிடவே முடியாது. ஏன்னா மனசனுடைய இயக்கத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய எனர்ஜியே ஆன்மா தான். ஆனால் அதை தனியாக ஒரு பொருளாக எடுத்துலாம் தெரிய முடியாது. ஆனால் ஆன்மான்னு சொல்லி நம்ம தேடணும்னு சொல்லி சொன்னால் அப்படி எங்கேயோ தேடுற முயற்சியை நம்மளை வந்து எங்கேயோ சுற்றி வச்சிடும் அது. அதனால் மொத்தத்தில் அதே நேரத்தில் என்னன்னு சொன்னால் மனசுக்குள்ளே லாக் ஆகிடக்கூடாதுங்கிறதையும் அதிலிருந்து ஒரு மெசேஜாக எடுத்துக்கிடலாம். மனங்கடந்த ஒன்று ஆன்மான்னு சொல்லும் பொழுதே அப்போ மனசை கடந்து போகணுங்கிற ஒரு மெசேஜை அதிலிருந்து நம்ம எடுத்துக்கிடணும். அவ்வளோதான். ஆன்மாவை அடையிறோங்கிற மாதிரி நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. அதோடைய மீனிங் என்னன்னு சொன்னால் மனசை கடந்து போயிடணுங்கிறது தான். மனசை கடந்து போனாங்க, மனசை கடந்து வேறு எங்கேயோ போகிறதில்ல. மனசு வந்து நம்ம கடந்து போகிறதுக்கு அலோவ் பண்ணுறோம். அவ்வளோதான். மனசு ஒவ்வொரு கணந்தோறும் வருது, அப்புறம் அது நம்மளை விட்டு போயிடணும். எங்கேயுமே லாக் ஆகிடக்கூடாது, எந்த இடத்துலையுமே ஸ்டாண்ட் ஸ்டில்லாக மாறிடக்கூடாதுங்கிற ஒரு மெசேஜ் தான் அது மூலமாக வருது. அதில் தான் ஆன்மா ஆன்மீகங்கிறது எல்லாமே அதில் தான் கலந்து வருது. ஆனால் நமக்கு தெரிஞ்சது மனசு மட்டும்தான். ஆனால் மனசு தான் பந்தத்துலேயும் இருக்குது, மோட்சத்துலேயும் அதுதான் இருக்குது. பந்தத்தில் இருக்குதுன்னு சொன்னால் நல்ல அனுபவங்களோடு இருக்கிறது, சில அனுபவங்களை துரத்தி பிடிக்கிறது, சில அனுபவங்களை தொடர்ச்சி வெளியே விரட்டி விடுறது. இங்கும் பொழுது நம்ம டிரான்சாக்ஷன் எல்லாமே ஒரு மைண்ட் ஓரியன்டான டிரான்சாக்ஷனாகவே போயிடுது. அதனால் நம்ம மைண்ட் ஓரியன்ட் டிரான்சாக்ஷன் எதுவுமே இல்லாமல் அதை நம்ம வேலைக்கு மட்டும் நம்ம பயன்படுத்திக்கலாம். புற வேலைகளுக்கு மட்டும் மனசை பயன்படுத்திக்கிடணும். மற்றபடி அதன் அளவில் அது சுதந்திரம் மட்டும் போதும். எல்லாமே வந்துட்டு போகிற மாதிரி இருக்குதானா இருக்குது, இல்லைன்னா இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு எப்பவும் மனசு தான் இருக்குது. மனசு மூலமாக தான் எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சுக்கிடுறோம். மனசில் தான் வாழ்கிறோம். நம்ம உடம்பு இருக்கிறதே மனசை வச்சு தான் தெரிஞ்சுக்கிறோம். வேறு உடம்பெல்லாம் தண்ணியெல்லாம் தனியாக காட்டாது. நம்ம உடம்பு உணர்ச்சியோடு இருக்குன்னு நினைக்கிறோம். அது உணர்ச்சியோடு இருக்கிறது கூட மனசு மூலமாக தான் நமக்கு கன்வே ஆகுது. அதனால் நமக்கு மனசு மூலமாக என்னென்ன கன்வே ஆகுதோ அது மட்டும்தான் நமக்கே தெரியும். அதனால் நம்மளை பொறுத்தளவில் மனம் மட்டும்தான் உண்மை. அந்த மாதிரி தான் எடுத்துக்கிறோம்.